السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தின் தொழுகைகளை நிறைவேற்றுவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் நிம்மதி தரும் இரு உறவுகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நாம் இஸ்லாத்தின் ஒளியில் பார்க்க இருக்கின்றோம். இறைவன் படைத்த படைப்புகளிலே மிக பெரும் அருட்கொடையாக உறவு என்னும் படைப்பை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் இந்த உறவு என்னும் அந்த ஒரு விஷயத்தை இறைவன் படைத்த வேறு எந்த படைப்புகளுக்கும் வழங்காமல் மனிதர்களுக்கு மாத்திரம்தான் உறவு என்ற ஒரு விஷயத்தையே வழங்கி இருக்கின்றான். நம்ம மற்ற மிருகங்கள், உயிரினங்கள், பறவை, ஊர்வன, நடப்பன சொல்லி எந்த உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் தாய் பிள்ளை என்ற ஒரு உறவு இருக்கும். அந்த குட்டி, அந்த நாய்க்குட்டியோ இல்ல சிங்கக்குட்டியோ அது வளரும் வரை அந்த தாய் பிள்ளை என்ற உறவு இருக்கும். அந்த பாசமும் பந்தமும் இருக்கும். அந்த குட்டி என்றைக்கு வளர்ந்து ஒரு அளவுக்கு ஒரு பெரிய ஆளாகி விட்டதோ அன்றிலிருந்து நீ யாரோ நான் யாரோ என்று சொல்லி குட்டி போட்ட தன் தாயை மறந்து எல்லா உயிரினங்களும் வாழ்வதை நாம் பார்க்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு மாத்திரம் இறைவன் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், உறவு என்ற ஒரு விஷயத்தை படைத்து உருவாக்கி நமக்கு மத்தியிலே அதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக, இன்றி அமையாததாக இறைவன் அமைத்திருக்கின்றார். ஏன் என்று சொன்னால், குறிப்பாக நாம் இதை சிந்தித்தோம் என்று சொன்னால், மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று நாம் சிந்தித்தால், மனிதனுக்கு மாத்திரம்தான் பகுத்தறிவு, ஒரு விஷயத்தை பகுத்து இது நல்லதா கெட்டதா என்று சிந்தித்து விளங்கு முடிவு செய்யும் ஒரு அறிவு, ஒரு தன்மை மனிதர்களுக்கு மாத்திரம்தான் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. மற்ற ஜீவராசிகளுக்கும் பகுத்தறிவு இருக்குது. ஆனால் நமக்கு வழங்கப்பட்டிருப்பதை போல் அவர் அந்த மற்ற உயிரினங்களுக்கும் கிடையாது. எறும்புக்கும் உண்டு பகுத்தறிவு. அப்ப இந்த பகுத்தறிவை கொண்டு மனிதன் என்ன செய்வான் என்று சொன்னால், தனக்கு எது லாபமோ அது மற்றவர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவான். அல்லது தன்னுடைய மனதிற்கு எது இன்பம் தருமோ அது மற்றவர்களை அழித்தாலும் மற்றவர்களை ஒழித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய மனோ இச்சைக்காக, மன அமைதிக்காக மனிதன் எதை வேண்டுமானும் செய்யக்கூடியவர்களாக இன்றைய சூழலை நாம் காண்கின்றோம்.
ஆனால் மனித படைப்பு என்பது இயல்பாகவே யதார்த்தமாக ஒரு மனிதன் மற்றவர்களுடன் சேர்ந்து அவர்களுடன் கூடி அவர்களிடம் ஒரு தேவையை வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக தான் படைக்கப்பட்டுள்ளார். ஆனால் இன்றைய காலப்போக்கில் மேற்கத்திய கலாச்சாரம் மேலும் கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் மனிதர்கள் உறவுகளை சீர்குலைத்து விட்டு எப்படி மிருகங்கள் குட்டி போட்டு அது சற்று வளரும் வரை நீ தாய், எனக்கு உன்னுடைய பாசம் வேண்டும், உன்னிடத்தில் எனக்கு தேவை இருக்கின்றது என்று விளங்கி அப்படி இருக்கின்றதோ, அது வளர்ந்த பின்பு அந்த நாய்க்குட்டி எப்படி தடுத்து விட்டு ஓடி வருகின்றதோ, அது போல மனிதர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பகுத்தறிவு சுய சிந்தனை ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்பு அவர்களுக்கு வந்த பின்பு தோன்றிய பின்பு விளங்கிய பின்பு தன்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு தனித்து செல்லக்கூடிய மனிதர்களாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இறைவன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த உறவு என்பதை நமக்கு மத்தியிலே வழங்கி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் தன்னுடைய ஆசாபாசங்களுக்காக தன்னுடைய இன்பங்களுக்காக மாற்றுகள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு மற்ற மனிதர்களை நாசமாக்கும் ஒரு நாச காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக மனிதர்களுக்கு மத்தியிலே மாத்திரம் குறிப்பாக உறவு என்பதை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் நம்ம சாதாரணமாக பார்க்கிறோம், இன்றைய தலைப்பை இரு உறவுகள்னு சொல்லுவோம். அந்த இரு உறவுகள் என்ன என்று சொன்னால், குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மாமியார் மருமகள் என்னும் அந்த இரு உறவு தான். இன்றைக்கு மனித குலம் நாசமாக போவதற்கு, முதுமையானவர்கள் தெருவில் நின்று அழுவதற்கு, அல்லது கணவன்மார்கள் தெருவில் நின்று அழுவதற்கு, மனம் குலுங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இரு உறவுதான். இந்த இரண்டு உறவுகள் மிக சரியாக மிகுந்த புரிந்துணர்வோடு அமைதியாக பண்பாட்டோடு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் பெரும்பாலும் இருக்காது. இந்த உறவுகள் சீர்குலையும் பொழுது மனித குலமே நாசமாக செல்லக்கூடிய பார்க்கிறோம். நம்ம இந்த இரண்டு உறவை ஒரு பக்கம் வைப்போம். பொதுவாக உறவுகள் சீர்குலையும் போது மனித குலம் மாத்திரம் நாசமாகாது, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே நாசமாகுது. உதாரணத்துக்கு நம்ம அமெரிக்காவை எடுத்துக்கலாம். அமெரிக்கா மேற்கத்திய கலாச்சாரம், பிள்ளைங்க வளர்ந்த வரைக்கும் ஒரு 16-15 வயசு வரைக்கும் தாய் தந்தையோட சேர்ந்து இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதற்கு அப்புறம் அங்க உள்ள சூழல் எப்படின்னு சொன்னா, இங்க இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல கல்லூரியில என்னை மாதிரி இல்ல சாதாரணமா முடிய வெட்டிட்டு போறோம்னா, நீ என்ன அந்த காலத்து பூமர் மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, அந்த காலத்து தாத்தா மாதிரி வரேன்னு சொல்லி கேட்பாங்க. சரி, அவர் எப்படி வரணும் அப்படின்னா, நல்லா நாய் முடிய புடிச்சு இழுத்து விட்டா மாதிரி மண்டையில குருவி கூட வச்ச மாதிரி நீங்க விட்டுருவோம், அதுக்கு பேர் என்னமோ கட்டை கட்டிங்க பாக்ஸ் கட்டிங்கன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நீ வரணும், அதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி அமெரிக்காவில் மேற்கத்திய நாடுகளில் ஒரு ட்ரெண்ட் என்னன்னு சொன்னா, 15-16 வயதுக்கு மேலே அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுடன் ஒரே வீட்டில் அவர்களுடன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்ந்தார் என்று சொன்னால் சமூகத்துல ஒரு வேற்றுநில வாசியை போல அவர்கள் பார்ப்பாங்க. அப்படி ஒரு ட்ரெண்டு, அப்படி ஒரு சூழல் கலாச்சாரம் மேற்கத்திய நாடுகள் இருக்குது. அப்ப அதனால என்ன ஏற்படுது, இப்படி தனித்து போகக்கூடிய அந்த பிள்ளைகள் அவன் இள வயசுல முறுக்கு நல்ல தெம்பு இருக்கும், ரத்த ஓட்டம் இருக்கும், நல்லா சம்பாதிப்பான், அப்படியே ஓடுவான். இந்த பக்கம் தாய் தந்தையருக்கு வயசாகிட்டே போகும். இவனுக்கு 15 வயசு இருக்கும் போது அவங்களுக்கு 40 வயசு ஆகும். அப்படியே அடுத்த வயசு 50, 60. இவன் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் தனியா பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பான். இதனால் என்ன ஆகுது, அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாட்டினுடைய பட்ஜெட்ல என்ன போடுறாங்கன்னு சொன்னா, 1,70,000 கோடி டாலர்கள், இந்திய ரூபாய்க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி பாத்துக்கங்க. ஒரு வருஷமும் சோசியல் செக்யூரிட்டி பட்ஜெட், சமூக பாதுகாப்பு பட்ஜெட் என்று சொல்லி ஒரு பட்ஜெட் அறிமுகம் செய்யறாங்க. 2026 போட்ட பட்ஜெட் என்னன்னா, ஒரு வருடத்திற்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முதியவர்கள், தாத்தா பாட்டி, இந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த அப்பா அம்மா, அது மாதிரியான ஆட்களை இந்த மருத்துவ மாதிரி ஒரு சென்டர்ல வச்சுக்கிட்டு அங்க நர்சுங்களை போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயா மருந்து பார்க்கிற, அவங்களால வேலைக்கு போக முடியாதுல அவங்களுக்கு சாப்பாடு, கைக்கு ஊக்கத்தொகை இவ்வளத்தையும் கொடுத்து அந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு எவ்வளவு செலவு என்று சொன்னால் ஒரு வருஷத்திற்கு 1,70,000 கோடி செலவாகின்றது அந்த நாட்டுக்கு. இறைவன் என்ன செய்யறான் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
இன்னல்லாஹ ஹலக்கல் ஹல்க், இறைவன் படைப்பொருள் அனைத்தையும் படைத்தான். அப்படி படைக்கும் போது உறவு என்பதை அளவற்ற அருளாளன் தன்னிடமிருந்து படைத்தான். பாருங்க, ஒரு நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நலன், ஒரு வீட்டுக்கு எவ்வளவு பெரிய நலன். வீட்டுல அந்த மருமகள் மாமியார் பிரச்சனை வந்தா யாருக்கு வந்து பாதகம்? மருமகளுக்கும் பாதகம், மாமியாருக்கும் பாதகம், வளர்ற பிள்ளைக்கும் பாதகம், புருஷனுக்கு 2 தலையில பாதகம், மாமனாருக்கும் பாதகம், யாருக்கும் மொத்த குடும்பமும் நாசமாகக்கூடிய ஒரு சூழல். இந்த உறவுகள் சீர்படும் பொழுது, குறிப்பாக நம்ம இன்னைக்கு அதை தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு நாட்டுக்கு நல்லது கிடையாது, மது எப்படி நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லது இல்லையோ, அதே போல இந்த உறவு என்பதும் சீர்குலையும் பொழுது, குறிப்பாக மாமியார் மருமகள் உறவு சீர்குலையும் பொழுது, அது நாட்டுக்கும் நல்லது இல்லை, வீட்டுக்கும் நல்லது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உறவுகள் இறைவன் வந்து எதற்காக படைத்திருக்கின்றான் அப்படிங்கிறத அல்லாஹ்வே வந்து நமக்கு வந்து சொல்லி காட்டுறான். எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல 30வது அத்தியாயம் 21வது வசனத்துல சொல்லி காட்டுறான், வமின் ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா. நான் மனிதனுக்கு ஒரு மனைவியை, ஒரு துணைவியை படைத்தேன். எதற்காக என்றால் லிதஸ்குனு இலைஹா, நீர் அவருடன் மன அமைதி, மன சாந்தி பெறுவதற்காக. தினம் தினம் பஞ்சாயத்து பார்த்துக்கிட்டு இவ பேச்சு கேட்கறதா அவ பேச்சு கேட்கறதா 2 சைத்தான்கள் மாற்றிக்கிட்டு நான் முடிக்கிறேன் இல்லாம, உண்மையில் எதற்காக இந்த துணை, இந்த உறவு, இந்த குடும்பம், இந்த செட்டப்பை எதற்காக நான் படைத்திருக்கின்றேன் என்றால் நீ கஷ்டமும் இல்லையா, அவர்களிடம் நீங்கள் மன அமைதி பெற வேண்டும். இப்போ நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆணாக இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும், பெண்ணாக இருக்கக்கூடியவர்களும் சிந்திக்க வேண்டும். நாம் மன நிம்மதியை தருகிறோமா? பெண்கள் சிந்திக்கணும். ஆண்கள் இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம் மன அமைதியை பெறுகிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். இந்த 2 கேள்விக்கு நமக்கு எதிர்மறையாக பதில் சொல்றதுன்னு சொன்னா, நம்ம குடும்பத்துல எங்கேயோ சிக்கல் இருக்கு, நம்ம சீர்படுத்த வேண்டிய, சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்ம குடும்பத்துல நிறைய இருக்குது என்பதை நாம் விளங்க வேண்டும். அப்ப அல்லாஹ் இங்க வந்து சொல்லும் பொழுது துணைவியர்னு சொல்லி அந்த மனைவியை பற்றி, கணவரை பற்றி அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னா சொல்றான். 1. 2வது மருமகனுக்கு பொருந்தும், இது மாமியாருக்கும் பொருந்தும். எப்படி பொருந்தும் என்று சொன்னால், இந்த மருமகன் என்பவர்கள் தான் நாளைக்கு ஒரு குழந்தையை பெற்று, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெற்றெடுத்து சரியான மனைவியாக இருப்பவர் பெரும்பாலும் ப்ராபபிலிட்டி அதிகபட்சமாக தோராயமாக என்ன செய்வாங்க, சரியான மாமியாராக கருதுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா வந்துருவாங்க கிடையாது. அவங்க அல்லாஹ் ரசூலை விளங்கி மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படின்னு இருக்குது. தன்னுடைய கணவனுக்கு வாழ்நாள் முழுவதும் நிம்மதியை கொடுத்தார்கள் என்று சொன்னால், குடும்பத்தில் நிம்மதியை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், மாமியார் என்ற அந்தஸ்திற்கு வந்ததற்கு பிறகும் சரியாக நடப்பார்கள். அதன் மூலம் என்ன நடக்கும்? குடும்பத்தில் நிம்மதி உருவாகும். அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான், நீ தஸ்குனு இலைஹா, அவர்களிடம் நீங்கள் அமைதி பெறுவதற்காகத்தான் இந்த துணையை உருவாக்கினேன். நாளை அவர்கள் இந்த பொறுப்பும் இல்லை, துணைங்கிற அந்தஸ்திலிருந்து மாறி குடும்பத்தோட தலைவியாக, மாமியாராக, தாத்தாவாக, காட்டியாக, இல்ல அதுக்கு மேல ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி வந்தாலும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு அமைதி கிடைக்கும் என்பது இறைவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதருக்கு தன்னுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், பொருளாதாரம்னா பணம் மட்டும் கிடையாது, எல்லா வகையான விஷயங்களும், வாழ்வாதாரம் விசாலமாக வேண்டும் என்றும் அவருடைய ஆயுள் விசாலமாக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர் தன்னுடைய உறவுகளுடன் சேர்ந்து வாழட்டும். என்னவா சொல்றீங்க? உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தா பிபி ஏறி, இப்ப பிரஷர் ஏறி அவங்க பண்றதுல ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு இருக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னு உங்க சிந்தனை தோணும், எனக்கும் தோணுது. ஆனால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உண்மையாக ஒரு உறவு அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி நடந்தால் உண்மையாக எப்படி இருக்கும்னு சொன்னா, அவருடைய வாழ்நாள் முழுவதும் விசாலமாக்கப்படும், வாழ்வாதாரம், அவருடைய ஆயுள் வந்து விசாலமாக்கப்படும். சுருக்கமாக ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த உறவின் மூலம் நீங்கள் நிம்மதியா இருப்பீங்க. அந்த உறவு உங்களுக்கு எல்லா வகையும் பயனளிக்கும், மனசு நிம்மதியா இருக்கும், திருப்தியான வாழ்க்கையை வாழ்வீங்க, வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு விசாலமாக்கப்படும், ஆயுசு நீண்டு போகும். தினம் தினம் அந்த உறவுக்காரங்கிறதுனால பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சுன்னா அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு முடி கொட்டி நினைச்சு போய் சீக்கிரமா கொண்டு போய் கருத்து வச்சிருவாங்க. அப்ப இது ஒரு விஷயம் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கணும். அப்ப இங்க நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த 2 உறவுகள், மருமகள் மாமியார் என்பது வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க, ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு உறவா வந்து பெரும்பாலும் வந்து அமைவதில்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர.
ஏன் முக்கியமான காரணம் என்று சொன்னால், அந்த வீட்டினுடைய வாசலிலே காலெடுத்து வைக்கும் போதே பெண்களுக்கு என்ன சிந்தனை ஏற்படுகின்றது, பெண்களுக்கு என்ன சிந்தனை ஊட்டப்படுகின்றது அப்படின்னு சொன்னா, அவன் உன்னுடைய இடத்த காலி பண்ணிடுவா, ஓம் புருஷனை கைக்குள்ள போட்டு காப்பாற்றி வச்சுக்க, தலவாணி மந்திரம் போட்டு வச்சுக்க, ஓ கைப்பிடியில வச்சுக்க என்று சொல்லி இப்படி ஒரு தவறான சைத்தானிய சிந்தனை பெண்களுக்கு ஊட்டப்படுகின்றது. இது எங்க போய் நிற்குது? இந்த பெண்மணியார் என்னுடைய கணவனை பெற்ற ஒரு தாய், எனக்கு மாமியார் என்ற உறவு, இப்படி இந்த ரெண்டு வகையில பார்க்கறதை தவிர்த்துட்டு மனைவியாக வரக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்க? இவன் நமக்கு போட்டி. எந்த எந்த தாயாவது மனைவியாக தன்னுடைய பிள்ளைக்கு வரணும்னு நினைப்பாங்களா? மனைவியோட இடத்துக்கு வரணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க, ஒரு சிலர்களே தவிர. எல்லா விஷயத்துக்குமே அந்த எக்ஸப்ஷன் விதிவிலக்கா இருப்பாங்கல்ல. நான் பொதுவா பேசுறேன், விதிவிலக்கை நீங்க கேட்க வேணாம், நீங்க ஏதாவது புரிஞ்சுக்கீங்க. அப்ப யாராவது நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. இது அப்படியே உள்டா வைங்க. மாமியார்களாக இருக்கவங்க என்ன செய்யறாங்க? நாம இது வரைக்கும் ராஜாங்கம் பண்ணோம், இந்த புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு நேற்று, நம்மளை விட அந்த பொண்ணோட வயசுதான் நம்மளோட அனுபவம், இந்த இப்போ கொத்துசாலி கட்டுக்குது, மாமி நான் இதை செய்யறேன், நீங்க கொஞ்சம் போய் உட்கார, எங்க ஓரமா வந்து உட்கார சொல்லுது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சைத்தானுடைய சிந்தனை அவங்கள்ட்ட விட்டப்பட்டு அவங்க வெளியில போய் இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த ஊர்ல போய் கட்டிட்டு வந்தோமா, நேற்றுதான் வந்துச்சு, இன்னைக்கு என்னை உட்கார சொல்லிட்டு நான் போய் என் புருஷனை காமி போறேன்னு சொல்லுது. நேற்றோட எனக்கு அவன் என் பிள்ளை இல்லையா, இன்னோட முடிஞ்சிச்சா, நான் அத்தோட கொடுத்துக்கலாம் என்று சொல்லி இப்படி ஒரு சைத்தானிய சிந்தனை இந்த மாமியார் மருமகள் உறவாக பார்ப்பதில்லை, அவனுக்கும் என் மகனிடத்துல உரிமை இருக்குன்னு பார்ப்பதில்லை, மருமகள் மாமியாரை ஒரு தாய் போலவோ அல்லது மாமியாராகவோ பார்ப்பதில்லை, அவருக்கு என்னுடைய கணவனிடத்துல உரிமை இருக்கிறது, என் கணவன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை சிந்திக்காமல் உணராமல் என்ன செய்யறாங்க? எதிரியாகவே இந்த ரெண்டு பேரும் பார்ப்பதனால பெரும்பாலான முசீபத்துகள் எப்படி போய் முடியுது? பெண்கள் பெண்களை சபிக்கிறாங்க, பெண்கள் இன்னொரு பெண்ணுக்கா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணை பத்தி வெளியில போய் பலாடுறாங்க. அப்ப கடைசி வரைக்கும் அந்த ஒருவனால ஒரு ஆணுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? நிம்மதி கிடையாது. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இவங்ககிட்டதான் நிம்மதி இருக்குன்னு சொல்லுது. அப்ப நிம்மதி இல்லாம போனதுக்கான காரணம், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த முறைகளை அவர்கள் சரியாக பின்பற்றவில்லை, அல்லது படித்து தெரிந்து கொள்ளவில்லை, தெரிஞ்சுக்கிட்டாலும் மனசுல இறங்கல, மூளையில இறங்குச்சு. அப்ப இது ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்ப அடுத்த விஷயம் சொல்லுவோம். அடுத்து மார்க்கம் நமக்கு இன்னும் சில இந்த உறவுகள் குறித்து இப்படி எதிரியா பாக்குறாங்கல்ல, எதிரியா பார்த்துட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு ரகம். அடுத்ததான ஒரு நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு இடத்துல என்னமோ ஒரு எதிரி இருக்கு, நமக்கு பாதிக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா சும்மா பார்த்துட்டு இருப்போமா? இருக்க மாட்டோம். அது ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இந்த அம்மா ஒழிச்சு கட்டணும், இவனை சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லி சைத்தான் மண்டல கொண்டு போய் ஏற்றுவான். அப்ப நபியர்கள் இதுக்கு எப்படி எச்சரிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயம் 27வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாக்கிஹி வ யக்தரூன மா அமரல்லாஹு பிஹி. சில மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின்பு அதை முறிக்கின்றனர். ஒரு போய் ஒப்பந்தம் போடுவோம், இந்த மாதிரி செய்யறப்பா, இந்த மாதிரி கொடுக்குறேன் வரேன் அப்படின்னு சொல்லும் போது சரி சரின்னு தலையாட்டிட்டு பின்னாடி போயிட்டு பிராணங்களை பாக்குறது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட உறவை வெட்டுகின்றனர், துண்டிக்கின்றனர். இதோட இது ஒரு வசனம். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர். இதுதான் முக்கியமான வார்த்தை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இணை வைப்பு பெரும்பாவம், அது ஒரு பக்கம். பெற்றோரை நோவினை செய்வது பெரும்பாவம், அது ஒரு சைடு. கொலை செய்வது ஆக பெரும்பாவம், அது உண்டு. ஆனால் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கின்றது, அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். கொலை என்பது பெரும்பாவம் தான், ஆனால் அதை விட மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? அல் ஃபித்னத்து, இந்த குழப்பம் தான். குழப்பம் என்று இறைவன் எதை சொல்லி காட்டுகிறான்னு சொன்னா, குடும்பத்தை பிரிக்கக்கூடியது, தன்னுடைய உறவுகளை பிரிக்கக்கூடியது. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல நடக்குதுல, அந்த உறவுகளை பிரிக்கக்கூடிய அந்த ஒரு செயலை குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக, கொலையை விட மிகப்பெரிய செயலாக இறைவன் என்ன செய்கிறான்? நமக்கு எச்சரிக்கை செய்வதையோ அப்படிப்பட்ட ஒரு பட்டம் இறைவன் கொடுப்பதையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான், நீங்கள் என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து விட்டு பூமியில் குழப்பம் ஏற்படுத்தவும் உங்களுடைய உறவுகளை துண்டிக்கவும் முயற்சி செய்கிறீர்களா? இறைவன் நேராக கேட்கிறான். முதல் வசனத்துல சூசகமாக சுத்தி வளைச்சு இறைவன் சொல்றான். அடுத்த வசனத்துல மாமியாராக இருக்கக்கூடிய நீங்கள்
உங்களுடைய பிள்ளைக்கும் உங்களுடைய மருமகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை துண்டித்து குழப்பம் வைத்து நினைக்கிறீர்களா? அப்படியே நீங்க மருமகளுக்கும் கொடுத்தீங்க, என்னையும் என்னுடைய கணவரையும் பிரிச்சு நீங்க அதுக்கு எதிராக குழப்பம் நினைக்கிறீர்களான்னு சொல்லி அல்லாஹ் நம்மிடத்துல நேரடியாக உறவை பிரிப்பதை, இந்த உறவுகள் மட்டும் இல்ல, நம்ம தலைப்பு உறவு எதை வேணாலும் நீங்க பொறுத்து பார்க்கலாம். இப்படி ஒரு குழப்பம் கொலையை விட மிக மோசமான ஒரு பாவமாக நம்முடைய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு சொல்கிறது. அப்போ இது ஒரு விஷயம். அதே மாதிரி மார்க்கம் இன்னும் கடுமையா நமக்கு வந்து இந்த உறவு முடிக்கிறத பத்தி எச்சரிக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், உலாயிக அல்லதீன லா யஹ்முல்லாஹு ஃபஅஸம்மஹும் வஅமா அப்சாரஹும். அல்லாஹ் வந்து சிலர்களை சபிக்கிறான், அவர்களை செவிடாக ஆக்குகிறான், அவர்களுடைய பார்வைகளை குருடாக ஆக்குகிறான். யார் அவர்கள் தெரியுமா? அவர்கள் உறவை முறிப்பாங்க. சரி, வேற என்ன சொல்றான்? அல்லாஹ்வின் சாபம் உடனே இறங்கும். நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், அவங்க இப்படி பேசிட்டாங்க, இந்த பிள்ளைக்கு எடுத்து தொப்பு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் அந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேன், நான் என் பிள்ளைய வாழ விட்டுருவேனா, இல்ல அந்த அம்மா சும்மா விட்டுருவானான்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், கொலையை விட மிகப்பெரிய பாவம் உங்கள் உறவை பிரிப்பது. அதை விட மிக முக்கியமாக சொல்கிறான், இறைவனுடைய சாபம் உங்களுக்கு நேரடியாக இருக்கும். சாபம்னா என்ன? அல்லாஹ் மேல அரசுங்களை உட்காந்துட்டு எந்த மருமகமாக பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு சாபம் நம்மள மாதிரி சாபம் வருவானா? அது கிடையாது. இறைவனுடைய சாபம் எது என்று சொன்னால் நேரா நரகத்துக்கு போகும். இதுதான் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய சாபம். முஸ்லீமாக வாழ்றோம், களிமா சொல்லியிருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நிலைமை எப்படி போகுது? கடைசியில சின்ன சின்ன விஷயத்துல அதுக்கு முரண்டு பிடிச்சி, நீங்க இப்படி பண்ணிருக்கலாமே, நான் அப்படி செஞ்சிருக்கலாமே, நான் செஞ்சது சரியா, நீ செஞ்சது சரியா என்று சொல்லி அதுல வாதித்து 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 வீண் விவாதங்களை செஞ்சு கடைசியில நம்ம எந்த நிலைமைக்கு போறோம்? மறுமை வாழ்க்கையே நமக்கு வந்து நரகமாக மாறக்கூடியதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுத்தி வளைச்சு நான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஹுன், உறவை துண்டிப்போர் சொர்க்கம் செல்ல முடியாது. தெளிவாக சொல்றாங்க. சூனிய தலைமுறை சொர்க்கம் போக மாட்டான், அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஹுன், உறவை துண்டிப்பவன் என்பவன் கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நாம வந்து என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களையும் வந்து மிக மிக ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்யணும், உறவுகளை பேணி பாதுகாக்கணும். இந்த உறவு என்பதே மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரிய அருட்கொடை. இந்த உறவு இருந்தா மாத்திரம்னா முதியவர்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. இந்த உறவு இருந்தாதான் முதியவர்களுடைய கண்காணிப்பில் உங்களுடைய பிள்ளைகள் வளரும். நீங்க வேணா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிடலாம், நீங்கள் முதல் நாள் மருமகள். ஆனா அவங்க அந்த குடும்பத்தை 25 வருஷமா வந்து கட்டி காத்த, அதை கண்ணும் கருத்துமாக வளர்த்து பாதுகாத்த அந்த அனுபவம் அவர்களுக்கு உண்டு. அப்ப அதை நம்ம விளங்கி அவர்களுடைய கண்காணிப்பில் அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அந்த வளர்ப்பு எப்படி இருக்கும்? நாம இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து சைக்காலஜிஸ்ட் பேசுற சைக்கோவோட வீடியோ பார்த்துட்டு இப்படி வளர்க்கலாம் அப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு 30 செகண்ட் வீடியோ நம்ம வளர்ப்போமே, அந்த இது எப்படி இருக்கும்? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி மாமியார்களாக இருப்பவர்களும் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளை வருது, அது இன்றைக்கு முதல் நாள் நான் எப்படி மாமியாராக இருக்கின்றனோ, இன்னைக்குதான் முதல் நாள் கல்யாணம் ஆச்சுன்னா இன்னைக்கு நான் முதல் நாள் மாமியார், 25 வருஷமா மாமியார் இல்லையே, முதல் நாள் மாமியார். அதே போல அவர்களும் என்ன விளங்கணும்னா, இன்றைக்கு முதல் நாள் அந்த பிள்ளை மருமக, 25 வருஷமா அந்த பிள்ளை என்ன கிடையாது, மருமக கிடையாது. அவங்களுக்கு மருமகளா இருந்துச்சா? கிடையாது. முதல் நாள் அது மருமகள், நானும் முதல் நாள் மாமியார். அப்ப அதை விலகி கொண்டு என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறதோ அதை நான் சீர்படுத்தணும், அந்த பிள்ளை இடத்துல என்ன தவறு இருக்குதோ அதை அந்த பிள்ளை சீர்படுத்தணும். இதை தவறுகள் ஏற்படுமான்னு கேட்டப்படும். அப்படி படும்போது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌன்ட்ட போயிட்டு அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான்? தாவா செய்ய சொல்றான். அல்லாஹ்வை பத்தி எச்சரிக்கை செய்யுங்க. பெருமை அடிச்சுட்டு இருக்கான். ஆண் பிள்ளைகள் என்ன செய்யறான்? எடுத்து அந்த கருத்தை கரகரன்னு அறுத்து கொண்டு வீசி எறிகிறான். அவ்வளவு மோசமான மனிதன் யாரு? ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் இடத்துல போய் நீங்க அழைப்பு பண்ணி பிரச்சாரம் பண்ணி செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் எப்படி செய்யணும்னு. அல்லாஹ் அதையும் சேர்த்து சொல்றான். எப்படி செய்யணும்னா, மென்மையான சொல்லை லேசான முறையில் அழகான முறையில் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. யாருக்கு? ஃபிரௌனுக்கு. இன்றைக்கு ஒவ்வொரு மாமியார் அவர்களும் ஒவ்வொரு மருமகளாக இருக்கக்கூடிய பெண்மணிகளும் சிந்திச்சு பார்க்கணும், நம்முடைய மாமியாரோ மருமகளோ ஃபிரௌனை போல எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்யல. அப்ப அவர்களிடத்துல தவறுகள் வருது என்று சொன்னால் அதை சொல்ல வேண்டிய முறைப்படி நாம் சொன்னோம் என்று சொன்னால், பரவாயில்ல, நம்ம இந்த தப்பு பண்ணோம்னா
ஆனா இந்த புள்ள வந்து அந்த தப்ப ஒரு பெருசா வந்து காட்டாம அழகான முறையில சொல்லுச்சு என்று சொல்லி அவருடைய சிந்தனையை ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஒரு நேரம் மாற்றி உங்க இருவர்களுக்கு மத்தியிலும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு ஏற்பட்டது என்று சொன்னால் தானாக உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மகள் எல்லாமே எப்படி இருப்பாங்க? இறைவன் சொன்னதை போல நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்ப அது போன்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வார்த்தையை அவ சொல்லிட்டா, அந்த வார்த்தையை சொல்லிட்டா என்று சொல்லி நம்ம சாதாரணமா எடுத்துக்கொண்டு அதை பெரிய பிரச்சனையாக ஆக்காமல் அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து செய்யணும். முடிந்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த 4 செவத்துக்குள்ள வச்சு பிரச்சனையை முடிச்சோம் என்று சொன்னா ரசூல்லா அப்படிலாம் முடிப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசப்படியை தாண்ட விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பழமொழி எப்படின்னா வீட்டுக்கு ஒரு வாசப்படி, அது சொல்றது வேற. ஆனா இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னு சொன்னா எல்லா வீட்லயும் போய் என் பிரச்சனைய வாசப்படியா போய் வச்சுட்டு வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நபிகளாருக்கு பல மனைவியும், அன்னை ஆயிஷா அவர்களுடைய வீட்டில் நபி அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு இன்னொரு மனைவியோட வீட்டிலிருந்து ஒரு தட்டுல ஏதோ ஒரு உணவு பண்ண வச்சு கொண்டு வந்து ஒரு பணியாளர் அடிமை கொண்டு கொடுக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அது வருது அப்படின்னு சொல்லி வாங்கலான்னு கையை இப்படி நீட்டுறாங்க. ஆயிஷா அவங்க வந்து மனைவி தானே காரத், அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ரோசப்பட்டுட்டாங்க. ரோசப்பட்டு அப்படி ஒரு தட்டி விட்டுறாங்க. என்ன செய்யறாங்கடா, அப்படி அந்த தட்டு மேல பறக்குது, சாப்பாடெல்லாம் கீழே இறையுது. மண்பாண்ட தட்டு போல இருக்கு, பிளாஸ்டிக் தட்டு கிடையாதுல்ல, கீழே உழுது தட்டு 2ஆ தெரிக்குது, பல கூறுகளாக உடையுது. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம இருந்தா என்ன செய்வோம்? ஏண்டி அவன் ஒரு வேலைக்காரன் வந்திருக்கான், அடிமை வந்திருக்கான், அவன் முன்னாடி இந்த வேலை பார்த்து ஓடி ஒரு செய்வோமா செய்ய மாட்டோமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் தவிர இது யதார்த்தம், அப்படி இருக்கு. ஆனா நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? காரத் உம்முக்கும், உங்களுடைய அண்ணருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த உடஞ்ச தட்டை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு அந்த சாப்பாடு எடுத்து அது மேல வச்சுட்டு அவங்க வீட்டிலே இருக்கக்கூடிய இன்னொரு தட்டை எடுத்து அவங்க பணியாளருடைய கையில கொடுத்து நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி 4 செவத்துக்குள்ள அந்த உடஞ்ச தட்டை கூட கொடுக்கல. உடஞ்ச தட்டை கொடுத்தா இந்த தட்டை எப்படி உடைச்சிச்சு கேட்பாங்க. அதே போல இன்னைக்குதான் வெரைட்டியான தட்டலாம், அதே போல ஒரு தட்டை எடுத்து அவங்க கையில கொடுத்து நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சைலண்டாக அந்த வேலை, வைலண்டான ஒரு வேலையை சைலண்டா முடிச்ச அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான இந்த பண்புகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு ஏராளமாக கிடைக்கின்றது. இந்த பிரச்சனை நினைச்சா ஊதி பெருசாகும். ரசூல் என்ன செஞ்சாங்க? ஊதி அணைச்சாங்க. அதுதான் நபி அவர்களுடைய பண்பு. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும், ஒவ்வொரு மாமனார்களும், மாமியார்களும், மருமகள் அவர்களும் என்ன செய்யணும்? இந்த விஷயத்தை எல்லாம் நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த வாழ்க்கை என்பது, இந்த இரு உறவுகள் என்பது நிம்மதி தரும். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. நீங்க இஸ்லாமிய புத்தகங்களை படிச்சு இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இது சம்பந்தப்பட்ட உரைகளும் இருக்கிறதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம நேரம் செலவிடுக்கிறோம். நம்ம குடும்பத்துல நிம்மதியை உண்டாக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு நம்ம கட்டாயமாக நேரம் வந்து செலவிடணும். அப்ப நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் நம்ம சற்று அசை போட்டு நம்மை முன்னிறுத்தாமல் அவ அப்படி பேசிட்டாலே இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம நினைக்காமல் இறைவன் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி அதுல பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கு என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நம்பி நாம் எங்கே விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து விளங்கி, எங்கே பிடிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து விளங்கி சரியாக அந்த குடும்பத்தை நடக்கிறோம் என்று சொன்னால் முயன்றவரை இறைவனுடைய உதவி, இறைவன் அந்த நிம்மதியை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட வாய்ப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சொன்னாலுமே என்னையும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.